வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மீனா ஸ்பீக்கிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் நுங்கு ஷர்பத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நுங்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, அது எல்லாருக்குமே தெரியும். அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரொம்ப முக்கியமாக வந்து இந்த சம்மரில் வந்து அதை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு உடம்புக்கு வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ வந்து பனைமரம் அதுக்கப்புறமா அது சார்ந்த பொருட்கள் எல்லாமே வந்து அழிஞ்சிட்ருக்குது. அதனால் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த சம்மரில் அட்லீஸ்ட் இந்த சம்மர்லேயாவது வந்து எப்படி நம்ம ஆப்பிள் மற்ற ஃப்ரூட்ஸ்லாம் கொடுக்குறதுக்கு வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து எப்போவுமே கொடுக்குறதுல ஒரு ஆர்வம் காட்டுறோமோ அதே மாதிரி இந்த நுங்கு வந்து நம்ம கொடுக்கணும். நுங்கு பிள்ளைங்க நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நம்ம என்ன செய்யலான்னா இந்த ஷர்பத் மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க வந்து அதை கொஞ்சம் ஈஸியாக குடிச்சிருவாங்க. ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 3/4 கிளாஸ் அளவு வந்து நுங்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணுற நுங்கு பார்த்திங்கன்னா நுங்கு, அது வந்து குறும்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அதை வந்து நான் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன், ஸ்மாஷ் பண்ணல, எதுவுமே பண்ணல. அது கொஞ்சம் தண்ணியாகவே தான் இருக்கும். கடையில் வாங்குறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அதனால் அது வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு லைட்டாக மிக்சியில் அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நமக்கு தேவையான அளவு நன்னாரி ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்குன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணால் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், இனிப்பு நிறையா இருந்துச்சுன்னா. இப்போ இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த நுங்குலாம் வந்து அந்த பல்ப்லாம் வந்து கீழே போயிடும். அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் வந்து நான் தண்ணியே ஆட் பண்ணல, ஐஸ் க்யூபை போட்டது தான். அந்த நுங்குலே வந்து தண்ணி இருக்கும். அந்த குறும்பல் நுங்கில் பார்த்திங்கன்னா தண்ணியாகவே இருக்கும், அதனால் அப்படி இருக்குது. இப்போ இது கூட ஹாஃப் லெமன், இதுக்கு மேலே ஐஸ் க்யூப்ஸ் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளானது. நுங்கு ஷர்பத் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம நல்லா வெயிலில் இருக்கும்போது கொஞ்சம் நேரம் இன்னும் கூட கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு குடித்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அதுக்கப்புறமா அவங்க நுங்கு வேண்டானே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த ஷர்பத்தோடு சேர்ந்து குடிக்கும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் உங்களுக்கு அந்த நுங்கோட பலன்களும் கிடைச்ச மாதிரி ஆச்சு. அதனால் இந்த மாதிரி ஷர்பத் மாதிரி போட்டு கொடுங்க. அதுக்கப்புறமா அந்த நுங்கு வந்து குறும்பல் சொன்னேன்ல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் கடையில் வந்து அந்த நுங்கு அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா தருவாங்க. அது வந்து பீசஸாக எடுக்க முடியாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். நீங்கள் அதை வந்து வாங்கிட்டு போய் வீட்டில் ஸ்பூனை வச்சு ஜஸ்ட் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணலாம். அந்த ஸ்லைசஸாக அவங்களால போட முடியாது. அதை உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அதை வாங்குங்க, அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனல் மீனா ஸ்பீக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.